Hello friends, welcome to Innate Talent. So once again 2024 பேட்ச்க்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஜாப் ஓப்பனிங் கூட வந்திருக்கும். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ரோல் அண்ட் மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உள்ள கொடுத்துருக்காங்க. நிறைய ஹைரிங் கேட்டகரிஸ் இருக்கு, நிறைய ரோல்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ என்ன கம்பெனி அப்படின்றத பார்த்தீங்கன்னா கேம்ஸ் கிராஃப்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கேம்ஸ் கிரியேட்டிங் சாஃப்ட்வேர் கம்பெனி. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்க்கு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் கேம்ஸ் கிராஃப்டில் அவங்க கொடுக்க சேலரி நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா 6 lakhs per annum தான் அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் கேம்ஸ் கிராஃப்டோட வெப்சைட். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம அந்த மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன, அவங்க என்ன ரெக்குயர்மெண்ட் கேட்டிருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணணும், எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் இன்னேட் டேலண்ட்டுக்கு யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டான அப்டேட்ஸ் ஃபர்தராக நம்ம கொடுத்துட்டே இருப்போம் இது ரிலேட்டடாக. ஸோ இப்போ கேம்ஸ் கிராஃப்ட், இதுதான் கேம்ஸ் கிராஃப்டோட வெப்சைட். இது நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் காலம்லையும் கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் உள்ள வந்தீங்க அப்படின்னா யூ கேன் செக் ஹியர் கேரியர்ஸ் காலம். கேரியர் காலமை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். கேம்ஸ் கிராஃப்டோட கேரியர் காலம் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா அபவுட் த கம்பெனி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட ஒர்க் கல்ச்சர், பெனிஃபிட்ஸ் என்ன எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவைலபிள் ரோல்ஸ், இங்கே அவைலபிள் ரோல்ஸில் வந்தீங்கன்னா நிறைய ரோல்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டெவாப்ஸ், அதேமாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டேட்டா இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஃபுல் ஸ்டாக். ஸோ இந்த 3 ரோலுக்காக எடுக்கிறாங்க. சரிங்களா? ஜாப் லொகேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர் தான். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எதாவது கிளிக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டெவாப்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே நல்லா பார்த்துக்கோங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டெவாப்ஸ் ரோலுக்கு எடுக்கிறாங்க. ஃப்ரெஷர் தான் எடுக்கிறாங்க, 2024 பேட்ச். சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அபவுட் த ஜாப் ஃபர்ஸ்ட் அபவுட் கேம்ஸ் கிராஃப்ட். இந்த கம்பெனி பற்றி சொல்லியிருக்காங்க. 2017 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 5 to 6 மெம்பர்ஸோட. இப்போ பார்த்தீங்கன்னா 700 plus ஒர்க்கர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, எம்ப்ளாயிஸ் இருக்காங்க சொல்கிறாங்க கேம்ஸ் கிராஃப்டில். சரிங்களா? ஸோ அவங்களோட மிஷன் என்ன, விஷன் என்ன எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க, நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கலாம். சரிங்களா? அதேமாதிரி ஒர்க்கிங் அட் கேம்ஸ் கிராஃப்ட், இதில் ஒர்க் பண்ணுறதோட கல்ச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. கிளியர்? இப்போ டெசிக்னேஷன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டெவாப்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இருக்கும், இந்த ஜாப்ல உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இருக்கும். பில்ட் அண்ட் மெயின்டைன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பிளாட்ஃபார்ம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டூலிங் டு சப்போர்ட் ஹை வால்யூம் ரியல் டைம் கேமிங் என்விரான்மெண்ட். பில்டிங் a high quality system which is automated, secure, reliable, operable. சரிங்களா? ஸோ இது கம்ப்ளீட்டாக நீங்கள் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீங்கள் டோட்டலாக படித்து பார்த்துக்கலாம். அதாவது இந்த பர்டிகுலர் ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ இதோட ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படி இருக்கும். அதேமாதிரி க்ரைட்டீரியா குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பர்சூயிங் பேச்சுலர் ஆர் இன்டகிரேட்டட் மாஸ்டர் டிகிரி இன் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனல் இயர் இன்ஜினியரிங்கில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டாக வேணாலும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அண்ட் ஸ்கில்ஸ் ரெக்யர்மெண்ட், ஸோ ஜாபோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன சொன்னாங்க, ஸ்கில்ஸ் ரெக்யர்மெண்ட். ஸோ உங்கள்கிட்ட இருந்து இந்த பர்டிகுலர் பொசிஷனுக்கு கம்பெனி என்ன எதிர்பார்க்குறாங்க. எபிலிட்டி டு கோட் இன் 1 or more ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைக் பைத்தான், ரூபி, பிஹெச்பி, ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸெட்ரா. ஸோ இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் கூட போதும். பைத்தான் தெரியுதா, ஓகே. ரூபி தெரியுதா, பிஹெச்பி, ஜாவாஸ்கிரிப்ட் எது தெரிஞ்சாலும் ஓகே. ஏதோ ஒன்றில் ப்ரோக்ராம் பண்ண தெரியணும். 2-3 ஜாவா தெரிஞ்சிருந்தாலுமே, லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் சூப்பர் தான் சொல்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் TCP/IP நெட்வொர்க், OSI லேயர்ஸ் அண்ட் நெட்வொர்க்கிங் ப்ரோட்டோகால்ஸ்னு சொல்கிறாங்க. Understanding of HTTP and total and strong foundation in data structure and algorithm, data structures algorithm தெரியணும்ன்றாங்க. Understanding of operating system especially Linux தெரியணும்ன்றாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ். இந்த டெவாப்ஸ் அப்படிங்கிற ரோலுக்கு கம்பெனி உங்கள்கிட்ட ஆஸ் அ என்ஜினியரா இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ரோலுக்கு தான் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ இன்ஜினியரிங்காக இதில் ஏதாவது தெரியணும் அப்படிங்கிறதா ரெக்யர்மெண்ட். ஸோ உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. சரிங்களா? அண்ட் காம்பன்சேஷன் அண்ட் பெனிஃபிட்ஸ். ஸோ இந்த ரோலில் அவங்களோட காம்பன்சேஷன் என்ன, பேமெண்ட், பெனிஃபிட்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் இந்த பர்டிகுலர் ரோலுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டெவாப்ஸ் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே அப்ளைன்ற காலம் இருக்குது, இதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் என்னங்கிறதெல்லாம் நான் அடுத்தது சொல்கிறேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டோட்டலாக இங்கே பாருங்க ஃபுல் ஸ்டாக் ரோலுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபுல் ஸ்டாக் ரோல் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் அபவுட் த கம்பெனி கொடுத்துருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே கேம்ஸ் கிராஃப்ட் ஒர்க்கிங் கல்ச்சர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. முன்ன கொடுத்துருந்தது தான். இப்போ ரோல் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஃபுல் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஸோ இந்த ஃபுல் ஸ்டாக் ரோலில் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1 by 1 படித்து பார்த்துக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் அகேன் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா
ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் பர்சூயிங் பேச்சுலர் ஆர் இன்டகிரேட்டட் மாஸ்டர் டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. இங்கே ஸ்கில்ஸ் ரெக்யர்மெண்ட், இப்போ இந்த ஃபுல் ஸ்டாக் ரோலுக்கான ஸ்கில் ரெக்யர்மெண்ட் என்னன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. எபிலிட்டி டு டெவலப் சாஃப்ட்வேர் இன் ஜாவா, ஜாவாஸ்கிரிப்ட், நோட்.js, HTML, CSS. ஸோ இதில் எது தெரியுதோ நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். நாலேஜ் ஆன் ரிலேஷனல் டேட்டாபேஸ், SQL அண்ட் ORM டெக்னாலஜிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் ஃபுல் ஸ்டாக்கான ரோலுக்கு என்னென்ன தேவைன்றது நீங்கள் படிச்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம் கொடுத்துருக்காங்க. நாலேஜ் ஆஃப் ஒன் ஆஃப் த ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க், ரியாக்ட், Gatsby, Next.js எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஆடட் அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி காம்பன்சேஷன் பெனிஃபிட். இந்த ஃபுல் ஸ்டாக் ரோலுக்கு அப்ளை பண்ணணும்னா இங்கே அப்ளை பண்ணிட்டு கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா இன்ஜினியர் ரோலுக்கு இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம் டெசிக்னேஷன் டேட்டா இன்ஜினியர். சரிங்களா? அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இந்த டேட்டா இன்ஜினியர் ரோலுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்றது கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் ஆஸ் யூஷுவல் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸ்கில்ஸ் ரெக்யர்மெண்ட், இந்த பர்டிகுலர் டேட்டா இன்ஜினியர் ரோலுக்கான ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிக் டேட்டா டூல்ஸ் சச் எஸ் Hadoop, Spark, Kafka, demonstrating foundational knowledge in handling substantial data sets effectively கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரிலேஷனல் SQL and NoSQL டேட்டாபேஸ் லைக் MySQL, MongoDB எல்லாமே இதில் எதாவது தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த பர்டிகுலர் டேட்டா இன்ஜினியர் ரோலுக்கு. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணணும்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ இன்கேஸ் நான் இப்போ டெவோப்ஸ்க்கான இதை கிளிக் பண்ணுறேன் அப்ளை பண்ணுறதுக்கு, ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டெவோப்ஸ் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுங்கிறதுக்கான ஒரு டெமோ தான் இது, வேற ஒன்றுமே இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெஸ்யூமை அட்டாச் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? என்ன ஃபார்மேட்டில் இருக்கும், டாக்ஸ் ஃபார்மேட்டோ பிடிஎஃபோ என்ன ஃபார்மேட்டுன்றதை பார்த்து கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணி அட்டாச் பண்ணுங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் நேம், உங்களோட நேம், லாஸ்ட் நேம், உங்களோட இமெயில், கரெக்டான இமெயில் முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக டைப் பண்ணிருக்கோமான்னு பார்த்துக்கோங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துடாமல் இருக்கிறதுக்கு. அண்ட் மொபைல் நம்பரும் கரெக்டாக ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உங்களோட போஸ்டல் கோட், அட்ரஸ், சரிங்களா, ஃபுல் அட்ரஸ், உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இதெல்லாம் கொடுத்துருங்க. அடுத்தது ஐடென்டிட்டின்றது பாஸ்போர்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. பட் இட்ஸ் நாட் அ மேண்டட்ரி ஒன். இங்கே நல்லா பாருங்க, இங்கே சிலதெல்லாம் ஸ்டார் கொடுத்துருப்பாங்க, ஆஸ்ட்ரிக் மார்க் கொடுத்துருப்பாங்க. இட் மீன்ஸ் இட்ஸ் அ மேண்டட்ரி, நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணி ஆகணும். நீங்கள் பாஸ்போர்ட் நம்பர் இருந்துச்சுன்னா ஃபில் பண்ணுங்க, இல்லைனா as like that leave it. சரிங்களா? எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ், உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ் வராது. அண்ட் மோர் ஓவர் இட் இஸ் நாட் அ மேண்டட்ரி ஒன். ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் எம்ப்ளாயிஸ் இருந்தால் அவங்க ஃபில் பண்ணலாம். இப்போ அதர் கீ டீடைல்ஸ் இங்கே பார்த்துக்கோங்க. காலேஜ் நேம், உங்களோட காலேஜ் நேம் என்ன, உங்களோட டிகிரி பிஏ பிடெக்கா என்னன்றதை போட்டுக்கோங்க. பிரான்ச் எந்த பிரான்ச்சுன்றதை போட்டுக்கோங்க. இயர் ஆஃப் பாசிங் 2024. எனி பேக்லாக்ஸ், உங்களுக்கு அரியர் இருக்கா, இருந்துச்சுன்னா அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா 0ன்னு போட்டுருங்க. உங்களோட சிஜிபிஏ என்ன அப்படின்னு போட்டுக்கோங்க. அதே மாதிரி மெசேஜ் ஃப்ரம் அப்ளிகண்ட், கவர் நோட்ஸ்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், எஸ்பெஷலி இந்த கோர்ஸ் கொடுத்துருக்காங்க, டெவோப்ஸ்க்கு என்ன ரெக்யர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்கில் ரெக்யர்மெண்ட், ஃபுல் ஸ்டாக் என்ன கொடுத்துருக்காங்க, டேட்டா இன்ஜினியரிங் என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்த்தீங்கல்ல. ஸோ அதில் உங்களுக்கு ஹைலைட்டிங்கான திங்ஸ், உங்களுக்கு என்ன தெரியும், யுவர் எக்ஸ்பர்டைஸ்டு ஏரியா, எனக்கு ரியாக்ட் தெரியும், Node.js தெரியும், அப்படி நீங்கள் இதெல்லாம் ஃபீல் பண்ணீங்களோ யூ கேன் ஜஸ்ட் மார்க் இட் அவுட். உங்களோட எக்ஸ்பர்டைஸ் திங் இங்கே நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ ஒன் திங் நல்லா பார்த்துக்கோங்க, நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்றதுக்காக யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்றதெல்லாம், நான் அப்ளை பண்ணிட்டேன் எனக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை அவங்க பண்ணவே இல்லைன்றதெல்லாம் கிடையாது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா வி ப்ராசஸ் திஸ் டேட்டா ஃபார் ரெக்ரூட்மெண்ட் பர்பஸ். நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது டோட்டலாக ரெக்ரூட்மெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸாம்பிள் ஸ்க்ரீனிங். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதை வச்சு நீங்கள் கொடுத்துருக்க டேட்டாஸ் வச்சு யூ ஆர் ஃபிட் ஃபார் த ரோல் ஆர் நாட், அந்த அவங்க எதிர்பார்க்குற ஸ்கில் செட் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு போட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்க்ரீனிங் இங்கேயே முடிஞ்சிடும். இதில் ஸ்க்ரீனிங் பண்ணி முடிச்சவங்களுக்கு தான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவல் கம்யூனிகேஷன் உங்களுக்கு வரும். அப்படி வரல அப்படின்னா இவர் எலிமினேட்டட் தான் அர்த்தம், வேற ஒன்றுமே கிடையாது. ஸ்க்ரீனிங், எவால்வேஷன், எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர் ஜென்ரேஷன், பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனுக்காக தான் இந்த டீடைல்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கிறதா சொல்றாங்க. சரிங்களா? கடைசியாக இந்த ஐ அக்ரி அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க, போதும். இப்படி தான் நாம இந்த பர்டிகுலர் ரோலுக்கு அப்ளை பண்ணணும். இது டெவோப்ஸ்க்கான ரோல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக்கு நீங்கள் அப்ளை பண்ணி மறுபடியும் ஒரு தடவை அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா இன்ஜினியருக்கு ஒரு தடவை அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? ஸோ 3ம் தெரிஞ்சு அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம முதல்ல சொன்னது தான். இது பார்த்தீங்கன்னா கேம்ஸ் கிராஃப்ட் ஆன்லைன் கேமிங் கம்பெனி அண்ட் 6 lakhs per annum அவங்க பேசிக்காக ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும். ஸோ என்ன உங்களுக்கு ரோல் ஃபிட் ஆகுன்றதை பார்த்து நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணிக்கோங்க. இது எக்ஸ்க்ளூசிவாக 2024க்கான டிரைவ். 2024 இந்த பர்டிகுலர் இயர் கொஞ்சம் மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ப்ராப்பராக அப்ளை பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இட்ஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஏன்னா நம்ம பண்ணுற இந்த ஷேரிங் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான ஒரு சின்ன விஷயம் ஜாப் அப்படிங்கிற நீட்ல இருக்க நிறைய பேருக்கு கண்டிப்பாக போய் சேரும். யாருக்கோ ஒருத்தருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் ஜாப்ல இன்னும் இல்லாமல் இருப்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மற்ற காலேஜில் படிச்சிருந்தாலும் அங்கே கேம்பஸ் பெருசாக எல்லாம் கூட இருந்திருக்கலாம். ஸோ யாருக்கோ ஒருத்தருக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஷேர் பண்ணுங்க. கோடிங் நாலேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது பெஸ்ட் ரோல். ஏன்னா 3 ரோல் நம்ம சொல்லிட்டோம்: ஃபுல் ஸ்டாக், டெவோப்ஸ் அண்ட் டேட்டா இன்ஜினியர்.
அண்ட் நல்ல கம்பெனி, நல்ல க்ரோயிங் ஸ்டேஜில் இருக்க கம்பெனி, ஆல்ரெடி 700 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஸோ உங்களோட இதுக்கு பெஸ்ட் ஃபிட்டாக இருக்கும். ஃபைன், உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒன்ஸ் அகைன் டெல்லிங் யூ, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர்.